பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கோபி கூட ராதிகாவும் பாக்கியா வீட்டுக்கு வந்தது ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம என் பையன் கோபி என் பேச்சை மீற மாட்டான், என் பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இஷ்டத்துக்கு அவன் விருப்பப்பட்ட மாதிரியே ராதிகா மயூன்னு 2 பேரையும் பாக்கியா வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டானே. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாக்கியா கண்டிப்பா கோவப்படுவா, ஏதாவது ஒரு முடிவெடுப்பான்னு பார்த்தா இந்த பாக்கியாவும் அமைதியால இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா காரணம் இல்லாம பாக்கியா இவ்ளோ அமைதியா இருக்க மாட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. இங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்க ராதிகாவும் கோபியும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத மயு கவனிக்கிறாங்க. இதை பார்த்த மயுவும் ராதிகா கிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு தாம்மா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அப்பா நம்மளை பார்க்க வரவே இல்லைன்னு தினமும் அழுதுகிட்டே இருப்பீங்க, அப்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கும் இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமா, நாம அப்பா கூடயே இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க இங்க மயு. அதுக்கு உடனே ராதிகாவும், மயு நாம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. உங்க அப்பா கோபி எப்போ மனசு மாறுவாரு, அவங்க அம்மா பக்கம் பேசுவாரு, நமக்கு சப்போர்ட் பண்ணாம நிப்பாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்க இருக்கிற வரைக்கும் நாம ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. அவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை இந்த வீட்டில் வரப்போதோ தெரியல. உங்க அப்பா வேற எல்லாரோட பேச்சையும் மீறி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் எப்பயுமே உன் கூட இருந்தாதான் மயூ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்ச நாளா நான் ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பக்கம் பாக்கியா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் நீ எனக்கு துணையா இருக்க, எனக்கு அதுவே போதும் மயூ அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா. இங்க மயூ கோபி கிட்ட, அப்பா இனியாக்காவை நீங்க வெளியிலலாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க, ஆனா பெருசா என்னையும் அம்மாவையும் நீங்க வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போனதே இல்லையே. இப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, அதுக்குடனே ராதிகாவும், அதெல்லாம் வேண்டாம் மயூ, இங்க வந்து இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க அப்பாவை நம்பி இங்க வந்திருக்கோம், நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வெளியில போறத கோபியோட அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் கோபி, இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கோபி, என்ன ராதிகா, மயு ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம இப்படியே இருக்கிறதா, வெளியில போயிட்டு வரலாம், நல்ல வெளியில சாப்பிட்டுட்டு வரலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வா ராதிகான்னு சொல்லி ராதிகாவையும் மையவையும் மட்டும் வெளியில சாப்பிட கூப்பிட்டு போயிடுறாரு இங்க வந்து கோபி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இனியாவால தாங்கிக்க முடியல. அப்பா எப்பயும் என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமா பேசுவாங்க, இப்போ என்னை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, எப்பயுமே மயு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகாவும் மயுவும் நம்ம வீட்டுக்கு வந்தது தான் அப்படின்னு நினச்சி இங்கே இனியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே வெளியில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கோபி ராதிகா மயுன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வரும்போது இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி கேட்குறாங்க, கோபி என்னப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வர, உனக்கு முடியாமல் இங்கே வந்து இருக்கப்பா. அப்படி இருக்கும்போது ஏ ராதிகா, கோபியை அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே ராதிகாவும், அத்தை நான் ஒன்றும் பெருசாக உங்களை மாதிரி கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு ரொம்ப தூரத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகலை, பக்கத்தில் தான் போயிட்டு வரோம் அத்தை, அதுவே தப்புன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா உங்கள் பையனுக்கு முடியலன்னு இனியாவோட காலேஜுக்கும் கோபியை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது, கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப தூரமாக எங்கேயோ போயிட்டு வந்தீங்களே அங்கேயும் கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது. அதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் கூட உங்கள் பையன் வெளியில் வந்தால் மட்டும் தப்புன்னு சொல்கிற இப்படி பேசுகிறீங்களே, ஏன் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களோ தெரியல. நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கோபியோட மனைவி, நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்கலாம், அதே மாதிரி கோபியும் என்னை ஒதுக்கி வைக்கணும், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சமாவது நியாயமான யோசிச்சு பாருங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, ஏன் தானு புரிய மாட்டேங்குது. கோபி நான் மேலே போகிறேன், இதுக்கு மேலேயும் இங்கே நின்னா பெரிய பிரச்சனையே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே மயூவையும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ராதிகா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியா செல்வி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரியத்தை எவ்வளோ கோபமாக பேசுகிறாங்கன்னுட்டு. அதுவும் ராதிகாவை பார்த்தாலே ஈஸ்வரியத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அப்புறம் எப்படி கோபி கூட இவங்க ஒன்று சேர்ந்து வாழணும்னு அத்தை நினைப்பாங்க. கோபி எப்பயும் இதே வீட்டில் இருக்கணும், தான் பசங்க தான் முக்கியம், தான் அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து இங்கே இங்கே கோபிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, கோபி அவங்களையும் கவனிக்கணும்னு அத்தைக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. ஏன் தான் அத்தை கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ தெரியல. இப்போ பாரு, கோபி தான் குடும்பமாக வந்து வேற நிற்கிறாரு, என்ன பண்ணன்னு தெரியாமல் இங்கே ஈஸ்வரியத்தை திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவால் தானே இப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நான் இதில் முடிவெடுத்து என்ன செய்கிறது, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈஸ்வரியத்தை தான் அப்படின்னு செல்விக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியலட்சுமி. எழில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு அமிர்தா நிலான்னு எல்லாரையுமே கூட்டிகிட்டு இங்கே பாக்கியாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க.
உடனே இனியாவும், அண்ணே நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனே இத்தனை நாள் எங்களை பார்க்க வரல அப்படின்னு கேட்க, இனியா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் இனியா அப்படின்னு சொல்ல, இது கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே கோபி ராதிகான்னு எல்லாருமே அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு எழிலும், என்ன இனியா அப்பா மட்டும்தான் இங்கே இருக்காருன்னு பார்த்தா என்ன இந்த ராதிகா மயூன்னு எல்லாரும் நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமிர்தாவும், உங்க அப்பா இங்கே இருந்தா அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக ராதிகா வரதனங்க செய்வாங்க, அதான் மையுவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது இனியா கண் கலங்கிக்கிட்டே, அண்ணா இல்லைண்ணே, இங்கே நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துட்டுருக்கு. உனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குதுன்னு. அப்பா மட்டும்தான் முதல்ல இங்கே இருந்தார். ராதிகா அப்பா மேலே உள்ள கோவத்தில் இங்கே இருந்த வீடெல்லாம் காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே அப்பாவும் அங்கே போய் ராதிகா கிட்ட பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கலான்னு ராதிகா மயோனி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எனக்கு ராதிகாவும் மையுவும் இங்கே வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தான் அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணும். எனக்கு நம்ம அப்பா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். அம்மா அப்பா நான் பாட்டின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி இந்த ராதிகா வந்ததுலேருந்து அப்பா என்னை கவனிக்கவே மாட்டிக்கிறாரு. எப்பயுமே ராதிகா தான் முக்கியம், மயு தான் முக்கியம்னு அவங்க மேலேயே அக்கறையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறாருன்னு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்லி இனியா ஒரு பக்கம் எழில்கிட்ட பேசி அழுதுட்டு இருக்காங்க. எழில பார்த்த சந்தோஷத்துல கோபி ரொம்பவே சந்தோஷமா, வா எழில், அமிர்தா நிலா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க, இதே மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நீயும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என்னை விட உங்க அம்மா பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுவா. பாக்கியாவுக்காகவாது நீ எடுத்த முடிவை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்கே வர வழிய பாரு எழில் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா உங்களை விட என் அம்மாவோட மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அம்மா என்ன முடிவெடுத்திருக்காங்க, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்கன்றத நான் கவனிக்கிறவன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன். நீங்கள் எனக்கு இதை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியாவை பார்க்கறதுக்காக எழில் போயிடுறாரு. இங்கே பாக்கியாவை பார்த்தா எழில் கேட்குறாரு, என்னம்மா இது, அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்கன்னு பார்த்தா அப்பா அவரோட குடும்பத்தோடு இங்கே வந்து இருக்காரு. இது உன் வீடுமா? நீ எதுக்குமா இவங்களெல்லாம் உள்ள விட்ட? நீ அப்பா இங்கே வந்தப்பவே அவரை ராதிகா வீட்டுக்கு போக சொல்லியிருந்தா இவர் எதுக்காகமா மறுபடியும் தான் குடும்பத்தோடு இங்கே வந்து இருக்க போகிறாரு? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு எழில். இதை பார்த்த ஈஸ்வரியும், நானும் அதே தான் கேட்குறேன் எழில், உன் அம்மா கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறா, மனசு மாற மாட்டேங்கிறா. அந்த கோபி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பாக்கியா என்னவோ ராதிகா இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ராதிகா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு 2 பேரும் ஒன்னா கிச்சனில் நின்று வேலை பார்க்குறாங்க. ராதிகாவுக்கு பாக்கியா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னு பாக்கியாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது எழில். என்ன சொல்கிறது, இது பாக்கியாவோட வீடு, அவ தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்க பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இது என் வீடுன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? உங்கள் பையனை என்னை கேட்காமையே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியவே இல்லையாத்த? அப்போ தெரிஞ்சிருந்தா இப்போ ராதிகா மயூனி யாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்களே. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள். இப்போ என்னடானா ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. நானா உங்கள் பையனை இந்த வீட்டுக்கு வர சொன்னேன்? இல்லை நானா கூப்பிட்டு வந்தேன்? அவருக்கு முடியலன்னு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது நான், அவருக்கு உதவி செஞ்சது நான், ராதிகா கூட கோபி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சது நான். ஆனால் உங்கள் பையன் கோபி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. அவர் வந்த உடனே ராதிகா வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு உங்ககிட்ட எவ்வளவோ பேசினேன், எடுத்து சொன்னேன். நீங்கள் கேட்காம என் பையன்தான் முக்கியம், அவன் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், எனக்கு என்ன ஆனாலும் என் பையன் கோபி என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன நான் என்னவோ அவரை கூட்டிகிட்டு வந்த மாதிரியும் அவர் குடும்பத்தையே நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண தப்பால் கோபி இங்கே இருக்காரு. கோபியை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க. அங்கே வச்சு கோபிக்கிட்ட இனி இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட நீங்கள் பேசி புரிய வச்சதெல்லாம் உங்கள் தப்பு தானே. அதனால தானே கோபி இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது, எங்கள் அம்மா கூடயே இருக்கணும்னு சொல்லி தான் ராதிகாவையும் மயோவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்கத்த, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு சொல்லி எல்லா தப்பும் என் மேலே இருக்குன்னு என் பையன்கிட்டயே என்னை தப்பாக பேசுகிறீங்களா? அப்புறம் நான்
பொறுமையாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவே மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க முதல்ல. தேவையில்லாமல் என் மேலே தப்பு இருக்க மாதிரி பேசாதீங்க அத்தை அப்படின்னு ரொம்ப கோவத்தில் ஈஸ்வரி பேச வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து இங்கே பாக்கியா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும் பாத்தியா எழில், அந்த ராதிகாவை கோபி கூட்டிட்டு வந்தப்பவே ராதிகாவையும் மயூவியும் பாக்கியா பேசி வெளியில் அனுப்பியிருந்தா நான் எதுக்கு பாக்கியா மேலே தப்பு இருக்குன்னு பேச போகிறேன்? பாக்கியாவுக்கு அவளோட ஃப்ரெண்டு முக்கியம், அதாவது ராதிகாவோட வாழ்க்கை முக்கியம். அதனால கோபி ராதிகா மயூன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவங்க கிட்ட வாடகை வாங்கிட்டு இங்கேயே இருக்க விட்டுட்டாலாம். இதெல்லாம் தப்புன்னு உங்கள் அம்மாவுக்கு புரியாதா? நீ ஏன் சொல்லி புரிய வையலில். நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா, என்னை அவமானப்படுத்துகிறா, அதுவும் அந்த ராதிகா முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறா உங்கள் அம்மா பாக்கியா. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு ஈஸ்வரி கோவப்படுறாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, பாட்டி எங்க அம்மா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. அம்மா தான் உங்களுக்கு கூடவே இருந்து துணையா இருந்திருக்காங்க. தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் உங்க பையனா பாட்டி உங்க கூட இருந்தாங்க. எங்க அம்மா தானே உங்களுக்கு கூட இருந்தாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றையும் எங்க அம்மா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீங்க அப்பா பக்கம் தான் இருக்கிறீங்களே தவிர்த்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்பாவை ராதிகா கூட்டிகிட்டு போயிருந்தா அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்களா? இங்கே ராதிகாவுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது. நானும் அம்மாவும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனால் நீங்கள் அப்பாவையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னுட்டு அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. அதனால் ராதிகா இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கள சும்மாவா விட்டுருப்பீங்க? பேசி அவங்கள எவ்வளோ அள வச்சுருப்பீங்க. அதனால தானே ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. அதான் அப்பா வேற வழி இல்லாமல் உங்களையும் விட்டு கொடுக்க முடியாமல் ராதிகாவையும் பிரிஞ்சு இருக்க முடியாமல் ராதிகாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதில் உங்கள் மேலே தானே பாட்டி தப்பு இருக்குது. இப்போவும் அதை புரிஞ்சுக்காம தான் மேலே இருக்க தப்பை உணராமல் மறுபடியும் அம்மா மேலே தப்பு இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? அப்பா மேலே உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட குடும்பத்தையே இங்கே அம்மாவோட வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறதுலாம் பெரிய தப்பு. இது அப்பாவுக்கு எப்போ தான் புரிய போதோ தெரியல. நீங்கள் செஞ்ச தப்பால் எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாங்க, நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாங்க. என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம் இப்படியே போச்சுன்னா அம்மாவோட வீடும் வேண்டாம், நீங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு என் அம்மாவை நானே கூப்பிட்டு போயிடுவேன் பாட்டி. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு போகலாம், என் வேலையை பற்றிலாம் அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே வீட்டில் இருக்க நிலைமையை பார்த்தா எங்கே அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசுறது? நீங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் அம்மா தான் பாட்டி ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் இருக்காங்க. அதையாவது புரிஞ்சுக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. எப்பயுமே அம்மாவை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு அப்பா கூட சேர்ந்து முன்னாடி இருந்தே இப்படி தானே பாட்டி செஞ்சிட்ருக்கீங்க. அம்மாவோட அருமை அப்பாவுக்கு புரியலனாலும் உங்களுக்கும் புரியாமல் தான் இருக்குது. என்னைக்கு தான் அம்மாவை புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு வந்த கோவத்தில் ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு இங்கே வந்து எழில். இது எல்லாத்தையும் ரொம்பவே பொறுமையாக பார்த்துட்டு இருந்த கோபியை பார்த்து ராதிகா சொல்கிறாங்க, உங்கள் பையன் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நானும் மையவும் இந்த வீட்டுக்கு வந்தது இங்கே எழிலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்கள் பேசாமல் ரூமுக்கு போகிறோம், இல்லைனா நான் ஆஃபீஸ்க்காவது கிளம்புறேன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, நான் என் பசங்க எல்லாரும் கோவத்தில் பேசினாலும் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. நீ எழில தப்பாக நினைக்காத. நான் போய் எழில்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எழில்கிட்ட பேச போகிறாரு கோபி. எழில், பாட்டி அப்படி பேசாத எழில். உனக்கு இந்த வீட்டுக்கு வர எப்போ விருப்பப்படுறியோ அப்போ வந்துக்கோ. இங்கே என் அம்மா ஈஸ்வரி மேலேயும் தப்பு இல்லை, பாக்கியா மேலேயும் தப்பு இல்லை. என் அம்மா மேலே உள்ள பாசத்தில் தான் நான் பாக்கியா வீட்டுக்கு வந்தனே தவிர்த்து மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் திருந்திட்டேன், மனசு மாறிட்டேன், பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த வீட்டில் இங்கே என் பசங்க கூடயும் இங்கே அம்மா கூடயும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே ராதிகாவையும் பிரிஞ்சு இருக்க முடியாமல் ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவளை இத்தனை நாள் கண்டுக்காமல் இருந்தது பெரிய தப்புன்னு பாக்கியா மூலமாக தெரிய வந்ததால தான் ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது தெரியாமல் என்ன எழில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? பாட்டியை இப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே உடனே எழில் சொல்கிறாரு, வாயை மூடுங்கப்பா. நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் இங்கே பாட்டியை திட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன் பாட்டி இந்த வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே வந்துடணுமா என்ன? இது ஒன்றும் உங்கள் வீடும் இல்லை, பாட்டி வீடும் இல்லை, என் அம்மா வீடு. அப்போ நீங்கள் யோசிச்சிருக்கணுமா வேண்டாமா? இந்த வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ ராதிகாவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு புது வீடெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் இருக்க வேண்டியதானே. இங்கே வந்து இருக்கீங்க. இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டிங்களா? அம்மா இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, பணத்தெல்லாம் ஏற்பாடு செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை தர முடியுமோ எல்லாத்தையுமே தந்துட்டு இப்போ என்னவோ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.
அதெல்லாம் அம்மா மன்னிச்சு வாபஸ் வாங்கணும்னு நினச்சி தானே இப்படி நல்லவர் மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாது. என் ஃபங்க்ஷனில் கூட அம்மா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி வசந்த் சார்கிட்ட சொல்லி என்ன பிரச்சனை செஞ்சீங்க. உங்களை என்னால் அப்பான்னு ஏற்றுக்க கூட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் எனக்குன்னு எந்த பெருசாக நல்லதுமே செய்யலை. இந்த வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதுவும் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் வேண்டான்னு நினச்சேன். என் அம்மாவால் தான் கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். மறுபடியும் உங்களால் என் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சீக்கிரமாகவே உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்க. என் அம்மாவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வேணும். அப்படி நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு முடிவெடுத்தா நான் என் அம்மாவை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு பெருசாக எந்த ஒரு சம்பாத்தியம் வரலனாலும் என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. அதுவுமே எனக்கு போதுமானதாக இருக்குமா. நீங்கள் கவலைப்படாதீங்க. என் அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் என் அம்மா எப்பயும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அம்மா, இந்த கோபி அப்பாவை பற்றியோ இல்லை ராதிகாவை பற்றியோ நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவர் ரொம்ப நாள் இங்கே இருக்கக்கூடாது. அதனால் சீக்கிரமாகவே இவங்க எல்லாரையும் இங்கேருந்து அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஹோட்டலுக்கும் நல்லதுமா. அப்பாவை நம்பிட்டு இருந்தா மறுபடியும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அப்பா மேலே கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு கூட அப்பா இப்படி ரொம்ப நல்லவர் மாதிரியும் மனசு மாறின மாதிரியும் நடிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஏமாந்துட்டோன்னா அப்பாவால் நம்ம எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிருமா. அதனால் யார் பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் எடுத்த முடிவில் எப்பயுமே உறுதியாக இருக்கணும். எப்பயுமே அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்த கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை கொடுக்கறதுக்கு நகையெல்லாம் போய் வச்சுதானமா பணத்தை ஏற்பாடு பண்ணீங்க. அவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த அப்பா தானே. அப்புறம் எப்படிம்மா இவரை நம்ம ஏற்றுக்க முடியும். அதனால் அப்பாவை என்றைக்கும் மன்னிக்கவும் கூடாது, அவர் செஞ்சதை மறக்கவும் கூடாதுமா. அப்புறம் இந்த கோபி அவர் குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமாக இங்கேயே இருந்துட்டார்னா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த ஒரு பயனுமே தராது. அதனால் இவர் எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்க்க முடியும். இந்த கோபியெல்லாம் நம்பி மறுபடியும் நம்ம ஏமாந்து போய் நிற்கக்கூடாதுமா. நீங்கள் எவ்வளோ பணத்தை அந்த கஸ்டமருக்கெலாம் கொடுத்தீங்களோ மொத்த பணத்தையும் கோபி உங்களுக்கு திருப்பி தரணும். இவர் திருந்திருந்தாலும் சரி, திருந்தாமல் நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாலும் சரி, இவர் செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் இவர் கொடுத்துதாம ஆகணும் அப்படின்னு எழில் எப்பயுமே கோபியை மன்னிச்சு ஏத்துக்காம அவர் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் கோபியை அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறாரு. இதெல்லாம் பார்க்குற ராதிகாவுக்கு மனசு வேதனையாக இருந்தாலும் கோபி நினைக்கிறாரு, நான் செஞ்ச பிரச்சனைக்கு என் பையன் என்ன திட்டுறான், இதில் நான் என்ன பதில் சொல்ல. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தானே. அதனால தான் எழில் என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு இங்கே எதுவுமே பேச முடியாமல் கோபி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதை பார்த்த பாக்கியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை பார்த்தீங்களா என் பையன் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு. நானும் அதே தெளிவோடு தான் இருக்கேன். உங்கள் பையன் கோபி இன்னும் 10 நாள் இருக்கட்டும், 20 நாள் கூட இந்த வீட்டில் இருக்கட்டும். ஆனால் இருக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடணும். ஆனால் சீக்கிரமாகவே இந்த வீட்டில் இருந்து அவர் குடும்பத்தை கூட்டிகிட்டு கிளம்பிடணும். ஏன்னா இவர் எனக்காக செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் சரியான நேரத்தில் பதில் சொல்லணும். எனக்கு தர வேண்டிய மொத்த பணத்தையும் கொடுக்கணும். அதுக்கு கோபி என் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி உங்கள் பையனுக்காக நீங்கள் பார்த்து எப்பயுமே கோபிக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி கோபியும் கோபி குடும்பமும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் என் பையன் எழில் வீட்டுக்கு நான் கிளம்பி போக வேண்டியதாக போயிடும். அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன். உங்களை பற்றி யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். என் வேலை தான் முக்கியம். இனி எனக்கு வர பிரச்சனையவும் நான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு இருந்துருவேன். அதனால உங்க ஆசைக்காகவும் உங்க பையன் உங்க பக்கத்திலேயே இருக்கணுன்றதுக்காகவும் அவரை நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அவர் குடும்பத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுல நான் எதுவுமே பதில் சொல்றதுக்கு இல்லை. ஆனா சீக்கிரமாவே கோபி என் வீட்டில இருந்து கிளம்பணும். அப்படி இல்லைன்னா என் பையன் தான் முக்கியம்னு நீங்க எப்படி உங்க பையன் முக்கியம்னு முடிவெடுத்தீங்களோ அதே மாதிரி என் பையன் எழில் பேசுறது தான் சரி, அவன் சொல்றதுதான் சரின்னு அவன் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிடுவேன். பார்த்துக்கோங்க. இனி நான் உங்களுக்கு மகளாகவும் இல்லை, மருமகளாகவும் இல்லை. இந்த வீட்டில் உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருந்துட்டு போகிறேன். எப்படியும் என் பேச்சை நீங்கள் கேட்க போகிறதில்ல. அதனால் இனி நானும் உங்கள் பேச்சை கேட்க போகிறது இல்லாத. ஏன்னா நான் எது செஞ்சாலும் தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் பண்ணுற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு மருமகளாக நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்னை மகளாக நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதையுமே நான் செஞ்சுட்டேன். இனி என் வழியில் நீங்களோ இல்லை உங்கள் பையன் கோபியோ இல்லை அவரோட குடும்பத்தில் உள்ளவங்களோ தலையிடவே கூடாது. நான் எடுத்த முடிவு தான் இப்போ சரியானது. சீக்கிரமாகவே கோபியும் அங்கே ராதிகா மயூனி எல்லாருமே இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடணும்.
இல்லனா நானும் என் பையன் எழில் சொல்றது தான் சரின்னு சொல்லி என் பையன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அப்புறம் இந்த பக்கம் நான் வரமாட்டேன் அத்தை. உங்களை நான் என்னைக்கும் கவனிக்க கூட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியல. இந்த கோபியால் இந்த எழில் என்னை அவமானப்படுத்துறானா ஒரு பக்கம், இந்த பாக்கியாவும் அவ்வளோ அவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருக்கா. கோபி மேலே இருக்கிற கோவம் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கோபி மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்குவான்னு பார்த்தா இங்கே எழிலாக இருக்கட்டும் பாக்கியாவாக இருக்கட்டும் எந்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கவே முடியாது. கோபி அது எல்லா செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தன்னுடைய முடிவில் இவ்வளோ உறுதியாக வேற இருக்காங்க. கோபியவும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்களே. இனி இந்த ராதிகா வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை தான் வரும். இதில் இவங்க அந்த எழிலும் பாக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இன்னும் இந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. இதுக்கு தான் கோபிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ராதிகா மொய்யுவை இங்கே கூட்டிகிட்டு வராத, அப்படியே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருன்னு. கோபி என் பேச்சை கேட்குறதாவே இல்லை. இங்கே பாக்கியா அவள் எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கா. என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி கோபியை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி.